அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவையாக அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று வைகாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். பஞ்சமி தேதி, பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் மாலை 3:48 வரைக்கும், பின்னாடி உத்திராட நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் சித்த யோகம். சனிக்கிழமை ராகுகாலம் எப்போதுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கயிறு. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில் இருக்கு. சூரியனோட புதன் சேர்ந்துட்டார். தனித்து இருந்தார் ஒரு 4-5 நாளாக, இப்போ 3 நாளாக தனித்து இருந்தார். இப்போ அவர் இங்கே வந்துட்டார். அவரோட எப்போயுமே இந்த புதன் சூரியனை விட்டு போக மாட்டார். முன்னாடி பின்னாடி தான் இருப்பார். வான்மண்டலத்திலே அப்படி தான் இருக்கார், பக்கத்துலேயே தான் இருக்கார். அதனால் முன்னாடி இருப்பார், பின்னாடி இருப்பார், இல்லைன்னா ஒன்றா சேர்ந்தே இருப்பார். அதனால் சேர்ந்தா இருந்தாங்க. ஒரு 3 நாள் பிரிஞ்சு சூரியன் வந்துட்டார். இப்போ புதன் பக்கத்தில் வந்துட்டார். அதனால் சூரியன் ரிஷபத்தில், புதன் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில், செவ்வாய் கடகத்தில், சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு, சுக்கிரன் மீனத்தில் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக நிலவரம். அன்பான நேயர்களை, இப்போ மேஷராசி என்பவர்களாக இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கருத்துக்களை உங்களை ராசி பலன் தொடங்குவதற்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. இப்போ மிதுன ராசி இருக்கு பாருங்க. இந்த மிதுன ராசிக்கு பிரமாதமாக பலன் சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறது தெரியல. ஓஹோன்னு இருக்கும்னு ஒரு பெரிய ஜோதிடர் சொல்கிறாரு. அன்னைக்கு நான் கேட்டாத அது எனக்கு மிதுன ராசிக்கு குரு ஜென்மத்தில் வர்றாரு. ஜென்மத்தில் வர்றபோது அவர் ஜென்ம ராமர் வனத்திலேன்னு ஒரு பழமொழி உண்டு. ராமருக்கு ஜென்மத்தில் குரு வருவதாக வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ராமருக்கு ஜென்மத்தில் வனவாசம் போனார். அது மாதிரி நமக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது இந்த வனவாசம் என்பது வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் வனவாசம் தான். இப்படியெல்லாம் நடக்கும். சனி பகவான் வேறு 9ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் நல்ல இல்லை. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றனால ஓகோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சுக்கிரன் 12ஆம் அதிபதி ஆகிப்படுறாரு. அதனால் அன்பான நேயர்கள், நிறைய பேர் மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லா படித்தவர்கள், நல்லா ஜோட சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு புரியல. அது நான் அந்த அளவுக்கு படிக்கலை. அதனால் அன்பான நேயர்களை, இப்போ நமக்கு ரிஷபராசிக்கு அருமையாக இருக்கிறது ராசி பலன், அருமையான பலன். மேஷராசிக்கு சரியில்லை. அதனால் ரிஷபராசிக்கு நன்றாக இருக்கிறது, நல்ல பலன். ரிஷபராசிக்கு ராகு 10, சனி 10. அதனால் 10ஆம் இடத்துல இருப்பது தொழில் நன்றாக இருக்கும். குருவை இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் உச்சம் பெற்று 11ல் இருக்கார்.
அதுவும் நல்லது. அன்பான மிதுன ராசி என்பவர்களை நிச்சயமாக உங்களுக்கு நாள் நன்றாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடம் மாற்றம் கிடைக்கும். பதவி மாற்றம், பதவி உயர்வு, வெளிநாட்டுக்கு போகிறது, வேறு இடத்துக்கு பதவி மாறி போகிறது, வேறு வீட்டுக்கு வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறது, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 2 ஆண்டு நேரம் சரியில்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை. 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு, அது 9ஆம் இடத்துல இருக்காரு. அது வேணால் அது ஒரு அமைப்பை வேணால் சொல்லலாம், அப்படி வேணாம். அதே நேரத்தில் சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு ராசியில் கேது இருக்கார், குழப்பமான ஒரு முடிவு எடுக்க விட மாட்டார் உங்களுக்கு. இருந்தாலும் குரு 11 இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே வலுவாக இல்லை. 7 சனி ராகு இருக்குது. மனைவியுடைய உடல்நிலை ரொம்ப பார்த்து கவனமானது கூட நல்ல காரியத்தை சீக்கிரமாக நடக்க விட மாட்டார். இருப்பினும் குரு 11ஆம் இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். சிம்மராசி என்பதற்கு பொன்னான காலம். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு ரொம்ப மோசமான நாள். அதாவது எப்படின்னா 10ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால கெட்ட பேரெல்லாம் நிறைய ஏற்படுத்துவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களை நீங்கள் ரொம்ப நல்லவர், மென்மையானவர். யோசிச்சு பண்ணுங்க, யோசிக்காமல் எதையும் செய்யாதீங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு வில்வ பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. துளாராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள். துளாராசி என்பவர்கள்லாம் நல்ல நாள். அதாவது குரு 9ஆம் இடத்துல வந்துட்டார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய நாள். 9ஆம் இடத்துல குரு பார்க்கறது சிறப்பு, 9ஆம் இடத்துல குரு இருப்பது சிறப்பு. 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், தந்தை ஸ்தானம், தந்தை வழி. அந்த இடத்துல குரு இருந்தாருன்னா எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓராண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. நல்லா கரெக்டாக பார்த்து ஞாபகம் நடந்துங்க. விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதனால் புதுசாக எதையும் செய்யாதீங்க. 4ல் வேறு சனி இருக்காரு. உடல்நிலையை பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்குமா. அதனால் உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் ஓராண்டுக்கு குருபான் சரியில்லை. அதனால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. கல்லாரின் குடையமிருந்து 4 வரை 6 அங்கம் உள்ள இந்த தட்சிணாமூர்த்தியுடைய பகவான சோத்திரத்தை பாராயணம், தமிழ் மந்திரம் தான், இதை பாராயணம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. சனியும் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அது 2 3ஆம் இடம் நல்ல பலன். அன்பான நேயர்களை உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 6ல் இருந்தார் குரு பகவான். இப்போ 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கல்யாணம் நடக்கும், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வேலை கிடைக்கும், இது பூரா நடக்கும். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாமே நடக்குமா அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இல்லை, 6ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியம் கெடும். அதனால் எதிர்ப்பு நிறைய உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களை ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா 7 சனியுடைய காலம் வேறு இருக்குது. அது இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. குரு 5ல் இருப்பது நல்லது, நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், அவங்கவுங்க தகுதிக்கு தப்படி நடக்கும். இருந்தாலும் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7 சனி இருக்கிறது. உங்களுக்கு குரு 4ல் இருக்கார். இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் தொழில் நன்றாக இருக்கும். வருமானம் வந்ததுன்னா ஜென்மம் தெரியாது. அதனால் வருமானத்தை கொடுக்கணும் இறைவன். அதனால் அன்பான மீனராசி என்பவர்களை, கும்பராசி என்பவர்கள், மகராசி என்பவர்கள் 7 தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை விரதமாக இருக்கும். சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு போட்டு, எள்ளு போட்டலாம், கருப்பு துணியில் எள்ளு போட்டு முடிச்சு போட்டு எண்ணெய் ஊற வச்சு அது சாயந்தரம் கொண்டு ஏற்றுங்க. காக்காய்க்கு எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு வைங்க. வன்னி பாத்திரம் கிடச்சுன்னா வன்னி பாத்திரத்தினால சலீபானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி மரம் கிடச்சுன்னா வாங்கி கோயில் நந்தவனங்கள் இருந்துன்னா அந்த இடத்துல வைங்க. இல்லைன்னா பொது இடங்கள், ஊரணிக்கரை, கம்மாக்கரை, இந்த மாதிரி இடங்களில் வன்னி மரத்தை வச்சு பாதுகாத்து பயிர் செய்யுங்க. அந்த பத்திரத்தை பறிக்கக்கூடிய சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்பான நேயர்களை, வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வழிபாடு ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம்னா இந்த 3ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பேசிட்டு இருந்தோம். அது போன்று நான் இன்னமும் அதே பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு ஜாதகம் ரொம்ப முக்கியம்.
ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்கு செல்லில் பொறுத்து நெட்டில் பொருத்தத்தை பார்த்துவிட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பது பெரும் பிழையாக வரும். காலடி தானம்ங்கிற ஒரு பெரிய நூல் ஒன்று இருக்கிறது. அந்த நூல் ஒரு புறம் நாகரத்திலையும் ஒரு புறம் தமிழ்லையும் இருக்கிறது. தஞ்சை சரஸ்வதி மகாலில் கலெக்டர் பர்மிஷனோடு வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த விளக்கம் இருக்குது. பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. முதல்ல பொருத்தம் பார்க்க தொடங்கும் முன்பாக அந்த ஜாதகம் சரியான தேதி இருக்கா, சரியான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கா, அந்த எந்த ஊர் சூரிய உதயத்தின்படி இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்தது, அந்த ஊருடைய சூரிய உதயம் என்ன, அதனுடைய ராசிமான அளவுகள் என்ன, இதெல்லாம் ஆய்வு செய்து சரியான ஒரே பஞ்சாங்கம் கொண்டு இந்த ஜாதகத்தை கணித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாதகத்தை பலன்களை பார்க்கணும். 2 பேருக்கும் ஆயுள் பாகம் எப்படி இருக்கிறது, பெண்ணுக்கு மாங்கல்ய குலம் எப்படி இருக்குது, பொருளாதார சிரமங்கள் எப்படி இருக்கிறது, ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு தொழிற்சாலம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, ஹார்மோன் ரத்தத்தினுடைய தன்மை 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு 3ஆம் இடம் 12ஆம் இடம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆய்வு செய்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பொருத்தத்துக்கு போகணும். ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் யாருமே ஆய்வு செய்யதில்லை. இந்த பஞ்சாங்கத்தில் பொருத்தம் இருக்குது. அதமம் ஆனா போட்டால் அதமம், ஊனா போட்டால் உத்தமம், இது அப்படியே சின்ன பொருத்தம் உத்தமம், கன பொருத்தம் அதமம், மகேந்திர பொருத்தம் உத்தமம், ஸ்ரீதீர்க்கம் அதமம், இப்படியெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறத பார்த்து கிளிக் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் இருக்குது, பிரமாதமாக இருக்குது, நல்லா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோடியர்கள் இப்பொழுது ஒரு நிறைய கிளம்பிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் பாருங்கள். இதுதான் யாரு தான் பார்க்கணும், யாரு தான் பார்க்கக்கூடாதுன்னு நான் யாரையுமே குறை சொல்லலை. திறமை உள்ளவங்க எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். முறையாக செய்யுங்க. வருகின்ற மக்களை தவறான பாதையில் இட்டு செல்லாதீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். வருகின்ற நம்மிடம் பொருத்தம் பார்க்க வருகின்ற பொழுது அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். சில பேருக்கு அவங்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்து கவனமாக அந்த பொருத்தத்தை அமைச்சு கொடுங்க. நீங்கள் பொருத்தம் அமைக்கின்ற பொழுது அந்த நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி நல்ல முறையில் அந்த பொருத்தத்தை அமைச்சு இந்த ஜாதகத்தை சேர்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப மிக மிக முக்கியமானது ஜாதகத்தில் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கின்ற போது 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் பார்க்கணும். இந்த 3ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஆய்வு செய்யாமல் நம்ம ஜாதகங்களை இணைக்கவே கூடாது. ஏன்னா அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ அது குடும்ப வாழ்க்கை என்பது ரைட்டு, எல்லாம் தான் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், அப்படின்னு தான் இருக்கும், இப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடும். ஒரு ஆணோ பெண்ணுக்கு இல்லறம் சிறப்பாக அமையலைன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இதுக்கு நமக்கு பெரியவங்க நிறைய வழிமுறைகள்லாம் தந்துருக்காங்க. அந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. அது மாதிரி நிறைய அந்த பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது, இந்த பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது, நச்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது, யோனி பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது, மகேந்திரம் இல்லாமல் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய நம்மளை இந்த ஜோடர்கள் திசை திருப்புறாங்க. என்னை கேட்டால் பொருத்தம் என்பது வேற்று. நான் ஒன்றை சொல்லுகிறேன். அதாவது பேர் சொல்ல விரும்பலை. இந்த காளையார்கள் பக்கத்தில் ஒரு ஊர், ஒரு 15-20 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க ஜாதகம் பார்த்து நான் கம்ப்யூட்டரில் போட்டு ஜாதகத்தை எழுதின உடனே இந்த ஜாதகருக்கு கணவன் முறையாக அமைய வாய்ப்பில்லை அப்படின்னு அதில் எழுதியிருக்கேன். அது இப்போ 4 நாளைக்கு முன்னாடி திருப்பி என்கிட்ட வந்தது. 3 வருஷத்துக்கு கூட திருப்பி நிறையா வந்தது. என்னம்மா என்ன சரி அப்படின்னு. ஒரு மாதம்தான் சந்தோஷமாக வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் புரிஞ்சிட்டோம். ஒரு 3 வருஷமாச்சு நான் வாழ்க்கை இல்லாமல் இருக்கேன், எனக்கு வெறுப்பாக போச்சு, எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் இல்லை யோசிச்சு பாருங்க. அவங்க நல்ல ஜோடு தான் பார்த்துருக்காங்க, நல்ல அந்தணர்கள் தான், பிராமணர்கள் தான் பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி இருக்க தவறு? அவங்க ஜாதகத்தை ஒழுங்காக பார்க்கல, ஜாதகத்தை சுத்தமாக அவங்க ஜாதக கட்டத்துக்குள்ளேயே போகலை. அதனால போனாலும் அவங்களுக்கு தெரியலை. நான் அப்படி தான் நான் நினைப்பேன். அவங்களுக்கு தெரியலை, அவங்களால முடியலை. அவங்களுக்கு முடிஞ்சதை பொறுத்ததை மட்டும் பஞ்சாங்கத்தில் இருக்குது. எதுக்காக இந்த தொழில் பண்ணுறீங்க? ஒரு நல்ல மருத்துவர்னா நோய்க்கு தகுந்த மருந்தை கொடுத்து அந்த நோய்க்கு நிவர்த்தி பண்ணணும்.
அந்த திருப்பி சந்தேகம் இல்லாமல் ஏதாவது கமிஷன் கொடுக்குறாங்கிறதுக்காக அந்த மாத்திரையை அந்த ஊசியும் போட்டு நோயை அதிகரிக்க விடக்கூடாது, உடல் கூரை கெடுத்துடக்கூடாது. இப்படியெல்லாம் நிறைய ஊசி போட்டோன்னா காய்ச்சல் இன்னும் ஊசி அப்படிங்கிறோம். அந்த ஊசி வந்து பக்க விளைவை உண்டு பண்ணுது, அந்த மாத்திரை வந்து வேற என்னத்தையாவது விளைவை உண்டு பண்ணுது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிட வேண்டியது, வேற வழி இல்லாமல் இருக்கும். மாத்திரை சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரை தான் சாப்பிட வேண்டியது. 10 மாத்திரை முடிக்கிட்டு தண்ணியை குடிச்சோம்னா வயிறு நம்பி போயிடும். இப்படிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டால், நோய்க்கு தகுந்த மருந்தை கொடுக்கறது இல்லை. அது நிறைய தொழில் அது மாதிரி. இந்த ஜோடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது, நாங்கள் பரிகாரத்தை பண்ணுறோம், வாழை மரத்தை வெட்டுங்க அதை சரியாக போடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் தவறான பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி, வாழை பரிகாரம் என்பது எந்த ஜோடத்திலையும் பெரியவங்க எழுந்த ஜோடத்தில் வாழை மர பரிகாரம் என்பது சொல்லப்படவே இல்லை. சொல்லப்படாத எல்லாம் இவங்க வாய்வழி செய்தியாக இவங்க பெருசுபடுத்தி கொண்டு வந்துட்டாங்க, நடைமுறை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க பெண்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அது மாதிரி நல்ல படித்தவர்கள் இந்த தவறை பண்ணுறாங்க. நல்ல வசதி படித்தவங்க வந்து பெண்கள் வந்து திருமங்கல்யமே போட்டுக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய முட்டாள்தனமான கருத்து. நான் வன்மையை கண்டிக்கிறது. ஒரு நிமிஷம் கூட கணவன் உயிரோடு இருக்கின்ற வரை திருமங்கலத்தை கட்டி வைக்கக்கூடாது. தாலி கட்டின நேரம் சரியில்லை, அதனால உங்களுக்கு பிரச்சனை வருது, 5 வருஷத்துக்கு திருமங்கல்யமே தாலியை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன சாஸ்திரம் தெரியும்? எந்த சாஸ்திரத்தில் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த திருமங்கல்ய நான் என்பதுக்கே 16 எடைகள் கொண்டு அந்த நாணை தயார் பண்ணணும். 16 நூல் அதை வந்து திரித்து அதை திருமங்கல்ய கயிறாக வந்து இது பண்ணி அதில் தான் இந்த ஒரு நல்ல நாளில் தான் இந்த திருமங்கல்யத்தை கோர்க்கணும். கோர்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், மகான்களுடைய ஆசீர்வாதம், ரிஷிகளுடைய ஆசீர்வாதம், தேவர்களுடைய ஆசீர்வாதம், அக்னி சாட்சியாக, அக்னி பகவானை வளர்த்து தான் இந்த திருமங்கல்யதானம் பண்ணணும். அக்னி சாட்சியாக இந்த திருமங்கல்யத்தை நான் உன்னுடைய கழுத்தில் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆடவன் வந்து ஒரு பெண்ணுடைய கழுத்தில் இந்த திருமங்கல்ய நாணை பூட்டுகிறான். அதுக்கப்புறம் அதை பூட்டியதுக்கப்புறம் அவள் வந்து முழுமையாக அவனிடம் ஐக்கியமாகி விடுகிறாள். ஒரு ஆணும் பெண்ணும் 2 கலந்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு உடம்பு தான் வேறே தவிர உயிர் ஒன்றாகி விடுது. அந்த கலவை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலவை மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. உடல் 2, உயிர் 1. அந்த மாதிரி அந்த திருமங்கல்யத்தை கழுத்தில் கட்டினோடனே அவங்க 2 பேரும் நிறைவாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், குழந்தை குட்டிகளோட வாழணும், நிறைந்த ஆயுளோட வாழணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது இறைவன் செயல். ஆனால் இந்த ஜோடர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்ம ஒரு நல்ல பலன்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நாம் வந்து அந்த காரியத்தை செய்தோமையானால் நமக்கு இறைவன் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் என்ன சிரமம் இருந்தாலும் நமக்கு இறைவன் அவர்களுடைய வாழ்த்து நம்மளை நல்ல பாதையில் இட்டு செல்லும் என்று கூறி, அன்பான நேயர்களை, நான் எந்த ஜோதிடையும் யாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஏன்னா நான் படிக்காதவன், நான் அதையும் படிக்கிறேன், இதை கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போவும் ஜோதிட நூல்கள்லாம் பழைய நூல்கள்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு நான் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் ஏதாவது சந்தேகம் வந்து தான் நூல்லாம் பரட்டுவேன். அப்படி படிச்சு இன்னமும் நான் மாணவன் தான். இன்னமும் நான் வந்து ஜோதிடன்னு சொல்கிறது எனக்கு தெரியலை. அதனால் நாம் வந்து யாரையும் நான் குறை சொல்லலை. அறவுரையாக படிச்சுட்டு குடும்ப நல ஜோதிடத்தை மட்டும் படிச்சுட்டு ஜாதகம் பார்க்க ரொம்ப பேர் வந்துடுறாங்க. அவங்க நிறைய பேசுகிறாங்க. அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப சம்மதமாக தெரியலை. அன்பான நேயர்களை, அந்த மாதிரி ஜோதிடத்தெல்லாம் போகாதீங்க. ஒரு நல்ல ஜோதிட அணுகுங்கள், நல்லதே நடக்கட்டும், எல்லாரும் நலமுடன் வாழணும், எல்லா குழந்தைகளும் நல்ல செல்வமாக நலமுடன் நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டியோட நல்ல அறிவான குழந்தையை பெறணும். அறிவான குழந்தையை பெற்று நல்ல புகழ் பெற்று குழந்தைகளால் நல்ல பலன் அடைந்து நல்லது அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் முருகப்புறம் பிரார்த்தனை செய்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.